சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான முடிவுகளை எடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் 2026 சட்டசபை தேர்தலில் காங்கிரசிற்கு 10 தொகுதிகள் அதிகபட்சமாக வழங்கப்படும் என்ற தகவல் திமுக வெளியிட்டிருக்கிறது. ஆனால் 17 தொகுதிகள் எங்களுக்கு தேவை, வெற்றியடைந்தால் 2 அமைச்சர்கள் எங்களுக்கு தேவை என்பதற்கேற்ப காங்கிரஸ் டிமாண்டை வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் காமராஜரையும் காங்கிரஸையும் புகழ்ந்து பேசி வருவதன் காரணமாகவும் எங்களது அரசியல் எதிரி திமுக பாஜக என்பதை முன்னிலைப்படுத்தி வருவதாகவும் காங்கிரஸை பற்றி அவர்கள் எதிராக பேசாத காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் 20 தொகுதி, அதில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதில் 4 அமைச்சர்கள் வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ராகுல் காந்தியிடம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திமுகவின் கூட்டணி நிச்சயமாக உடையும் என்றும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுவதற்கும் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமாக காங்கிரஸ் கமிட்டியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் ராகுல் காந்தியையும் சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார். இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தால் மறுவாரமே திமுக கூட்டணியில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் கூட்டணிகள் தேவை. கூட்டணிகள் திமுகவிடம் இருந்தால்தான் திமுக வெற்றியடையும். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் ஒரே அணியில் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும். அப்படி ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றாலே 3.5% வித்தியாசத்தில் தான் திமுக 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தது. ஆனால் அதில் 2-3 கட்சிகள் இப்பொழுது பிரிந்து புதிய கட்சிகள் தொடங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் ஓட்டுக்களை பெறுவதற்கு இன்னமும் தீவிரமாக வேலைகளை செய்ய வேண்டும் திமுக. அது தற்பொழுது குறுகிய காலமே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒன்று காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்குமா என்பது கேள்விக்குறிதான். தற்பொழுது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.